ஹலோ கைஸ், ஐம் இந்தியாவோட இஸ்ரோ ஸ்பேஸ் மிஷின் மூலம் 2 சேட்டலைட்டை ஸ்பேஸில் ஒன்றாக இணைத்து டாக்கிங் பண்ணி ஒரு வரலாற்று சாதனை இஸ்ரோ படைத்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்க டீட்டெயிலாக பார்ப்போம். இந்தியாவோட இஸ்ரோவோட ஸ்பேஸ் மிஷின் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சேட்டலைட்டை ஸ்பேஸில் ஒன்றாக இணைக்கிறது தான் இந்தியாவோட இஸ்ரோவோட ஸ்பேஸ் மிஷின். 30 டிசம்பர் 2024 நைட்டு 10 மணி அளவில் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து PSLV CA C60 எனும் ராக்கெட் மூலம் ஸ்பேடெக்ஸ் 1 மற்றும் ஸ்பேடெக்ஸ் 2 எனும் 2 சேட்டலைட்டை இந்தியாவோட இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த 2 சேட்டலைட்டும் நம்ம பூமியிலேருந்து 425 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லோ எர்த் ஆர்பிட்டில் வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில் இந்த 2 சேட்டலைட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஸ்பேடெக்ஸ் 1 சேட்டலைட் ஜேசஸ் சேட்டலைட், ஸ்பேடெக்ஸ் 2 சேட்டலைட் டார்கெட் சேட்டலைட். இந்த 2 சேட்டலைட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 20 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் படிப்படியாக குறைக்கப்படுது. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, இந்த 2 சேட்டலைட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 20 கிலோமீட்டர்ல இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் 1.5 கிலோமீட்டர்ல இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து 225 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் 225 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து 15 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரப்படுது. ஸ்பேடெக்ஸ் 1 சேட்டலைட்டுக்கும் ஸ்பேடெக்ஸ் 2 சேட்டலைட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஃபைனலா 3 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரப்படுது. 16 ஜனவரி 2025 காலையில 10 மணி அளவில் இந்த 2 சேட்டலைட்டுக்கும் டாக்கிங் இனிஷியேட் பண்ணப்படுது. டாக்கிங் தொடங்கப்படுது. 3 மீட்டர் இடைவெளி உள்ள ஸ்பேடெக்ஸ் 1 சேட்டலைட்டும் ஸ்பேடெக்ஸ் 2 சேட்டலைட்டும் ஒன்றாக ஒன்றிணைக்கப்பட்டு டாக்கிங் சக்சஸ்ஃபுல்லாக நடைபெற்றிருக்கு அப்படின்னு இந்தியாவோட இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் ஸ்பேஸ் டாக்கிங் சாதனையில இந்தியா 4வது நாடா இடம் பெற்றிருக்கு அப்படின்னு இந்தியாவோட இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. டாக்கிங் டெக்னாலஜி மூலம் இந்தியாவோட இஸ்ரோ 2035 சொந்தமா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் உருவாக்குறதுக்கு இதுவே முதல் படி அப்படின்னு இந்தியாவோட இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. மனிதர்களை ஸ்பேஸுக்கு அனுப்பும் ககன்யான் மிஷின், சந்திரயான் 4 மிஷின், ஒரு பிளானட் இல்லைன்னா இன்னொரு மூன்ல இருந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு அந்த சாம்பிளை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வர்ற மிஷின், இதெல்லாம் இந்த டாக்கிங் டெக்னாலஜி பயன்படுத்தப்படும் அப்படி இந்தியாவோட இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. டாக்கிங் சக்சஸ்ஃபுல்லாக நடைபெற்றதை தொடர்ந்து 2 சேட்டலைட்டையும் ஒரே ஆப்ஜெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படி இந்தியாவோட இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.